ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு மீ டீச் அண்ட் லேர்ன் சேனல். இன்றைக்கி நீங்கள் லெசன் 74 ஹிந்தி பாடகடி உயிர்மெய் எழுத்துக்களில் ஹவு டு ரைட் தி லெட்டர் ஷா லெட்டரை எப்படிலாம் நம்ம சிம்பிளில் எழுதலான்னு பார்த்துக்கலாம். போன வீடியோவில் நீங்கள் ஷா லெட்டரை எப்படிலாம் நம்ம ப்ரொனவுன்சியேஷன் செய்து உச்சரித்து படிக்கலான்னு பார்த்தீங்க. இந்த வீடியோவில் ஷா லெட்டரை எப்படிலாம் நம்ம எழுதலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆ ஷா எப்படி எழுதலாம் பாருங்கள். சின்னதாக சுழிச்சிட்டு அப்படியே ரெண்டு மாதிரி கொண்டாந்துட்டு அப்படியே சாய்வலாக கீழே எழுத்து விட்டுறலாம். மேலே ஒரு நேர்கோடு மேலேருந்து கீழே எழுத்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம். சின்னதாக சுழிச்சிட்டு வளைச்சி அப்படியே மறுபடியும் ஒரு சுழிச்சு சாய்வலாக கொண்டாந்துடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ஷா. அடுத்த எழுத்து ஆ ஷா. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். சின்னதாக சுழிச்சிட்டு அப்படியே வளைச்சி மறுபடியும் சின்னதாக சுழிச்சிட்டு சாய்வலாக எழுத்து விட்டுறலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுடலாம். மறுபடியும் ஒரு பக்கத்தில் நேர்கோடு போட்டுடலாம். 2 நேர்கோடு போடணும். அப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். சின்னதாக ஒரு சுழிச்சிட்டு அப்படியே வளைச்சி கொண்டாந்துட்டு மறுபடியும் சின்னதாக சுழித்து அப்படியே சாய்வலாக எழுத்து விட்டுறலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுடலாம். ஒரு நேர்கோடு போட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ஷா. அடுத்து எழுத்து பார்க்கலாம். ஷி எப்படி எழுதலாம் பார்க்கலாம். மறுபடியும் சின்னதாக சுழிச்சிட்டு அப்படியே வளைச்சி கொண்டாந்துட்டு மறுபடியும் ஒரு சின்னதாக சுழித்து அப்படி சாய்வலாக கீழே எழுத்து விட்டுறலாம். மேலேருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டலாம், நேர்கோடு. அதுக்கப்புறம் மேலேருந்து இடது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். அதே மாதிரி வளைச்சி கொண்டாந்துட்டு கீழே சாய்வலாக எழுத்து விட்டுறலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலேருந்து இடது பக்கம் வளைச்சி கொண்டாந்து கீழே இழுத்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ஷி. அடுத்த எழுத்து பார்க்கலாம். ஷி பாருங்கள். அதே மாதிரி சொல்லிச்சு கீழே கொண்டாந்து இப்படி சாய்வில் இழுத்து விட்டுறலாம். மறுபடியும் ஒரு நேர்கோடு போட்டலாம். மேலேருந்து அப்படியே வலது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். சுழிச்சிட்டு அப்படியே கொண்டாந்து சாய்வலாக இழுத்து விட்டுறலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டலாம். மேலேருந்து வலது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்து இழுத்து விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ஷீ. அடுத்து எழுத்து பார்க்கலாம். ஷு. சின்னதாக சுழிச்சிட்டு அப்படியே வளைச்சி கொண்டாந்துட்டு மறுபடியும் கீழே சின்னதாக சுழித்து சாய்வலாக இழுத்து விட்டுறலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டலாம். அதுக்கப்புறம் கீழேருந்து சின்னதாக சுழிச்சிட்டு இடது பக்கம் வளைச்சி விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். சின்னதாக சுழிச்சிட்டு அப்படியே வளைச்சி கொண்டாந்து சாய்வலாக இழுத்து விட்டுறலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு கீழே வந்து சின்னதாக ஒரு சுழிச்சிட்டு இடது பக்கம் வளைச்சி விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ஷு. அடுத்த எழுத்து ஷு எப்படி எழுதலாம் பார்க்கலாம். சின்னதாக சுழிச்சிட்டு அப்படியே வந்து கீழே சாய்வலாக இழுத்து விட்டலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு கீழே சின்னதாக சுழிச்சிட்டு அப்படியே ரைட் சைடு பக்கம் வலது பக்கம் இழுத்து விட்டுட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போடலாம். பாருங்கள். சின்னதாக சுழிச்சிட்டு அப்படியே சாய்வலாக இழுத்து விட்டுடலாம். கீழே பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு கீழே சின்னதாக சுழிச்சிட்டு ரைட் சைடு பக்கம் இழுத்து விட்டுடலாம். வலது பக்கம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ஷூ. நெடிலாக சொல்லணும். அடுத்த எழுத்து பார்க்கலாம். ஷே எப்படி எழுதலாம் பார்க்கலாம். மறுபடியும் சின்னதாக சுழிச்சிட்டு அப்படியே வளைச்சி கொண்டாந்து சாய்வலாக கீழே இழுத்து விட்டுடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலேருந்து சாய்வலாக ஒரு கொம்பு இழுத்து விட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். சின்னதாக சுழிச்சிட்டு அப்படியே வளைச்சி கொண்டாந்துட்டு சாய்வலாக கீழே இழுத்து விட்டுடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலேருந்து ஒரு கொம்பு இழுத்து விட்டுறலாம், சுழிச்சு விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ஷே. அடுத்த எழுத்து பார்க்கலாம். ஷை. சின்னதாக சுழிச்சிட்டு வளைச்சி கொண்டாந்து சாய்வலாக இழுத்து விட்டுறலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலேருந்து சாய்வலாக 2 சுழிச்சு விட்டுறலாம். மேலேருந்து ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம். சின்னதாக சுழிச்சிட்டு வளைச்சி கொண்டாந்து கீழே சாய்வலாக இழுத்து விட்டுறலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலேருந்து 2 கொம்பு இழுத்து விட்டுறலாம், சுழிச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? ஷை. அடுத்த எழுத்து ஷோ. மறுபடியும் சின்னதாக சுழிச்சு வளைச்சி கொண்டாந்து சாய்வலாக கீழே இழுத்து விட்டுடலாம். மேலேருந்து கீழே நேர்கோடு போட்டலாம். மறுபடியும் இன்னொரு நேர்கோடு போட்டுட்டு மேலேருந்து சாய்வலாக ஒரு கொம்பு இழுத்து விட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? ஷோ. மறுபடியும் இதெல்லாம் பாருங்கள். சின்னதாக சுழிச்சிட்டு வளைச்சி கொண்டாந்து கீழே சாய்வலாக இழுத்து விட்டுடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டலாம். ஒரு நேர்கோடு போடலாம். அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு கொம்பு சுழிச்சு விட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டலாம். இது என்ன லெட்டர்? ஷோ. அடுத்த எழுத்து பார்க்கலாம். ஷவ் அப்படி இதெல்லாம் பார்க்கலாம். மறுபடியும் சின்னதாக சுழிச்சு சாய்வில் இழுத்து விட்டுட்டு பக்கத்தில் 2 நேர்கோடு போட்டுட்டு மேலேருந்து 2 கொம்பு சுழிச்சு விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம்.
மறுபடியும் எழுதலாம். சின்னதாக சுழித்து வளைச்சி கொண்டாந்துட்டு சாய்வில் கீழே இழுத்து விட்டுலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு 2 கோடு இழுத்து விட்டுட்டு மேலேருந்து 2 சுழிச்சு விட்டுறலாம். சாய்வலாக மேலேருந்து ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ஷவ். அடுத்த எழுத்து அன் ஷன். சின்னதாக சுழித்து வளைச்சி கொண்டாந்துட்டு அப்படியே சாய்வில் கீழே இழுத்து விட்டுறலாம். மேலேருந்து ஸ்டாண்டிங் லைன் போட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு ஒரு புள்ளி வச்சிடலாம். மறுபடியும் எழுதலாம். சின்னதாக சுழித்து வளைச்சி கொண்டாந்து கீழே சாய்வில் இழுத்து விட்டுடலாம். மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு மேலே புள்ளி வச்சிடலாம். நெக்ஸ்ட் எழுத்து அஹா ஷஹா. மறுபடியும் சின்னதாக சுழிச்சிட்டு வளைச்சி கொண்டாந்து சாய்வில் இழுத்து விட்டுடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். பக்கத்தில் 2 புள்ளி வச்சிடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். சின்னதாக சுழிச்சிட்டு அப்படியே வளைச்சி கொண்டாந்து சாய்வில் இழுத்து விட்டுடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுடலாம். மேலேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். பக்கத்தில் 2 புள்ளி வச்சிடலாம். இது என்ன லெட்டர்? ஷஹா. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் ஷ எழுத்தை எப்படிலாம் நம்ம சிம்பிளில் எழுத கற்றுக்கலான்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ரைட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.